திருத்தலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக. ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டற்று இலகும் பரமானந்த சுகையல்வே வருக. இன்பதமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. என்போல் வாழ்கலகம் தவித்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதிதோய் வலகம் செறிந்த வடர்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனமோர் மாணிக்கமணியே வருக வருகவே. தலைப்பு: வள்ளல் பெருமான் பெற்ற பெரும் பேறுகள். திருமாலும் பிரம்மனும் இறைவனது அடிமுடிகளை காண முயன்றும் கண்டாரிலர். மாலும் பிரம்மனும் காணாத முடியடிகளை இறைவன் வள்ளல் பெருமானாருக்கு காட்டுவித்தான். கண்டுகளித்த பெருமானார் பிரம்மன் விண்டு கண்டறியா முடியடி எனக்கே விலங்குற காட்டிய விமலா அறிமுதல் துருவி நிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டுவித்த அடிமை கொண்ட பதியே என இறைவனை போற்றினார். பண்டு கொண்டெனைத்தான் பிழை குறியாத பண்பனே திருச்சிற்றம்பலத்தே. தொண்டு கொண்டடியார் காளிக்க நின்றாடும் தூயனே நேயனே பிரம்மன். விண்டு கண்டடியார் அடிமுடி விலங்குற காட்டிய விமலா. கண்டு கொண்டு இது தகு தருணம் கலந்தருள் கலந்தருள் எனையே. மனமிழைத்து வாடிய போதென் எதிரே கிடைத்து வாட்டமெல்லாம் தவித்தெனக்கு வாழ்வளித்த நிதியே. சினமுகத்த தமை கண்டு திகைத்த பொழுதவரே சிரித்த முகத்தவராக்கி எனக்களித்த சிவமே. அனமுகைத்தான் அறிமுதலோர் துருவி நிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டுவித்த அடிமை கொண்ட பதியே. சினமின் போர் அன்பத்தொல பொது நடஞ்சை அரசே என்னுடைய சொன்மாலையாவும் அணிந்தருளே. சினத்த முகம் கொண்டவர்களை கண்டு பெருமானார் திகைப்பார். அப்போது அச்சினத்த முகம் கொண்டவர்களை சிரித்த முகத்தவராக்கி அளிப்பான் இறைவன். சினமுகத்தார் தம்மை கண்டு திகைத்த பொழுதவரை சிரித்த முகத்தவராக்கி என கழித்த சிவமே என மேலை திரு பாட்டில் காண்க. இப்படி எத்தனை எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவன் திறத்தில் செய்தருளியுள்ளான். அடிமுடி காட்டிய இறைவன் பெருமானாரது தன் நிலையை காட்டினான். சகச நிலை காட்டினான். சாகாத நிலை காட்டினான். மனம் போய் கரைந்த இடம் காட்டினான். இக்ஞனம் அருள் நிகழ்கையில் பலவற்றையும் காட்டி அருள் செய்ய பெற்ற பெருமானார். அந்தோ இத்ததிசயம் இத்ததிசயம் என் புகழ்வேன். அறிவறியா சிறியேனை அறிவறிய செய்தேன். இந்தோங்கு சடைமணினின் என் முடி காட்டி இது காட்டி அது காட்டி என் நிலையும் காட்டி. சந்தோட சித்தரவர் தனிச்சுதும் காட்டி சாகாத நிலை காட்டி சகச நிலை காட்டி. வந்தோடு நிகர்மனம் போய் கரைந்த இடம் காட்டி மகிழ்விழ்த்தாய் நின்னருளின் வன்மையவர் குலத்தே என பாடி மகிழ்கின்றார். மனம் போய் கரைந்த இடம் என்பது மாபெரும் தத்துவ நிலை. அந்நிலையில் நின்றாரே அடிமுடி காண்பர். காட்டியவற்றை எல்லாம் நீ நின்னவற்றை காட்டியது என சுட்டி கூறும் பெருமானார் இது காட்டி அது காட்டி என பொதுவாக கூறும் நோக்கற்பலாது. இறைவனது திருவடியும் திருவுடியும் புறத்தில் உள்ளது போன்றே நமது அகத்திலும் உண்டு. அகமாவது உடம்பு. திருமூலத்தின் திருமந்திரத்தில் 18ஆம் திறத்திலுள் 17ஆம் அதிகாரமாக விளங்குவது அடிமுடி. இது கூறும் தலைக்கால் தெரியாமல் திரிகின்றான் என உலக வழக்கில் கூறுகிறோம். தலைக்கால் தெரியாமல் திகைப்பதென்பது உலகியல் பொருள்.
அடிமுடி தெரியாம திகைப்பதென்பது அருளியல் பொருள். தலைக்கால் தெரியாமல் வள்ளல் பெருமானும் திகைப்பார். அடிமுடி காட்டிய இறைவன் பெருமானாரது தன் நிலையை காட்டினான். அகநிலை அனுபவங்களே. சூக்கும திருவடியை பற்றி முன்னார் கூறியுள்ளதை அறிக. அடிமுடி என்பதெல்லாம் அகநிலை அனுபவங்களே. வேகாக்கால், சாகாத்தலை, போகா புனல். அத்தமத்தக சயோக தீட்சை என்பது தலையின் மீது கை வைத்து தீட்சை செய்தல். மகனே அஞ்சேல், உலகில் பெருந்திரள் சித்திகளை எல்லாம் என கழிப்பாய் என வேண்டுவார். இத்திருப்பாட்டில் திருஅருட்கண் என்பது நயன தீக்கை பெற்றதன் குறிப்பு. நயன தீக்கையாவது கண் பார்வையாலேயே தீக்கை செய்தல். எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் தேவர் திருவருட்சாட்சியாக சர்வ சுதந்திரமாக கொண்டிருந்த கடவுள் பெரும் கருணையால் நமது சுதந்திரத்தை பெற்றனவல்ல அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என 3 தேகங்களை பெருமானார் கூறுவர். இது 3 தேகங்களையும் பெற்றதன் கூறும் பல பாடல்கள் உண்டு. நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நம் அருளால், நானே அருட்சித்தி நாட்டடைந்தேன், நானே அழியா வடிவம் அடை 3ம் பெற்றேன், இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு. திருச்சிற்றம்பலம். இவ்வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு நன்றி.